திமுகவினுடைய தேர்தல் தோல்விக்கு பின் அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பலவீனம் அடைந்து 10% மேலே 10 புள்ளி சம்திங் வந்துடும். தாவேகா பக்கம் சாய்ந்திருப்பதனால திமுக மிரண்டு போயிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் முனுசாமியும் தவிர அங்க யாரும் இல்லை. எல்லாரும் இவனெல்லாம் போய் அண்ணா திமுகலையும் திமுக காரங்களும் போய் சேர்ந்து அவன் என்னத்தை கொடுப்பான்? இவங்க அவ்வளவு பேர் மோசமானவர்கள், நாசகார சக்திகள். நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மிக முக்கியமாக தாவேகா, அண்ணாமலை, அதிமுக, திமுக. இப்ப நேற்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுக பெரிய கட்சி. அவர்கள 1000 ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. அவர்களில திடீரென 113 பேர், 1000ல் 113 பேர் 10%க்கும் மேலே 10 புள்ளி சம்திங் வந்துடும். தாவேகா பக்கம் சாய்ந்திருப்பதனால திமுக மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு நாளிதழ்களில் செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து கூடாரம் காலியாகி கொண்டே இருக்கிறது. பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவிலே இருக்க போகிறார். எடப்பாடி பழனிசாமியும் முனுசாமியும் தவிர அங்கு யாரும் இல்லை. நேற்றைக்கு பார்த்தால் சம்பத்து மற்றும் அனைவர்களும் ஏராளமான பேர், முன்னணி தலைவர்கள் அனைவரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. 5 மாஜி அமைச்சர்களும் 7க்கு மேற்பட்ட ஏராளமான எம்எல்ஏக்கள், இன்னும் பலர் சாறை சாறையாக கடம்பூர் ஜனார்த்தனம் இவ்வாறு அவர் முக்கியமான ஆட்கள்லாம் ஏராளமானவர்கள், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, நிறைய பேர் அதிமுகவிலிருந்து வருகிற நிலையில். அதிமுக மட்டுமல்லங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவிலிருந்து மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 1000 ஒன்றிய செயலாளர்களில் திடீரென 113 பேர் தாவேகாவின் பக்கம் முழுமையாக சாய்ந்திருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் மிரட்சியால் அரண்டு போயிருப்பதாக தகவல் வருது. உண்மையில தானே? 1000 பேர்ல 113 பேர் போயிட்டாருன்னா சிக்கல் தானே. அதிமுகலையும் போயிடும், அதிமுகவும் காலி ஆகிட்டு இருக்கு. இதனால திமுக செய்தியை பார்க்கலாம். இதனால் உடனடியாக திமுகவினுடைய அவசர பொதுக்குழுவை கூட்டி அமைப்பு தேர்தலை நடத்தவும், மாவட்டங்களை பிரித்து இளைஞர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதான் ஏற்கனவே குறுக்கில் பேசினாங்கல்ல, நாம கூட ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருந்தோம். குறுக்கில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் தாத்தா காலத்து அரசியல் நமக்கு ஒத்து வராது அப்பா, இனி நாம் புதிதாகத்தான் பார்க்கணும், கிழட்டு புலிகளை ஊழல் அனைவரையும் வெளியேற்றுங்கள் என்று கர்ஜித்தார். அந்த செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த செய்தி குறிப்பிட்டது. அதில் உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வருவதற்குள் கட்சியின் அடிமட்ட தூண்களாக கருதப்படும் அவங்க தான் முக்கியம். ஒன்றிய செயலாளர்களில் 100க்கும் மேற்பட்டோர் மொத்தமாக மாற்று முகாமிற்கு தாவியிருப்பது அறிவாலய வட்டாரத்தை நிலை குலையத்தானே செய்யும். நிலை குலையாம என்ன செய்யும்? கொஞ்சம் முன்னாடி போன ஒரு 4 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து பெரும்பான்மையானவர்கள் திமுகவுக்கு வந்தார்கள். அதே நேரத்தில் செங்கோட்டையன் மட்டும் இந்த பக்கம் வந்தார். கவனமா ஜேசிடி பிரபாகரன் 2 பேரும் நல்ல ஒரு நேரத்தில் வந்தாங்க. ஒருவர் அலங்கரிக்கும் அமைச்சராகவும் மற்றொருவர் சபை அலங்காரமாகவும் மாறி போனார். ஜேசிடி பிரபாகரனும் சரி, அவர்களும் சபை அலங்காரமாக மாறி போனார். ஆக இப்படி ஒரு சூழல் தான் இன்றைக்கு அனைவரும் வெற்றி கொண்ட பிறகு மீண்டும் 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 கட்சியிலிருந்து இடம் மாறுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கிடையில நாம் ஏற்கனவே சொன்ன இந்த 113 பேர் மொத்தமாகத்தான் டிவிகே கட்சியில் இணைந்துள்ளது தான் திமுக தலைவர் ஸ்டாலினை இப்போ கடுமையான அதிர்ச்சிக்கும் மிரட்சிக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. இப்பதான் அவர் கட்சியை போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பதற்கு திமுக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையோ? இப்ப எந்த அடிப்படையில் திமுக போர்க்கால அடிப்படையில் களமிறங்கி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். திமுகவினுடைய தேர்தல் தோல்விக்கு பின் அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பலவீனம் அடைந்துள்ளதை சாதகமாக்கி கொண்ட
தமிழக வெற்றி கழக தலைமை இந்த ரகசிய சீக்ரெட் ஆபரேஷன் பெர்ஃபெக்டா ஹட் பீன் டன், சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கிறதாகவும், தமிழ்நாடு முழுவதும் திமுகவினுடைய வாக்கு வங்கியை தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்கும் 1000 ஒன்றிய செயலாளர்களில் 113 ஒன்றிய செயலாளர்கள் ஒரே நேரத்தில் தாவேகா பக்கம் சாய்ந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட கட்டமைப்பை ஆட்டி பதம் பார்த்திருக்கிறது. தேர்தல் தோல்வியை காட்டிலும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க, இப்ப கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த அளவிற்கு அவர்கள் இடம் மாறி இருப்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு பெரும் தர்ம சங்கடத்தையும் கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. இதனால உட்கட்சி துரோகிகளை கண்டறியும் பணிகள் முடங்கிவிடப்பட்டுள்ளதாக திமுக சொல்லுது. என்ன துரோகிகள்? இந்த விவகாரத்தால சுதாகரித்து கொண்ட திமுக தலைவர் இன்னும் மேலும் மேலும் சேதாரமாகிவிடக்கூடாதுன்னு அதிரடி உத்தரவை அறிவாலயம் பிறப்பித்திருக்கிறார். துரோகிகள் என்றால் யார்? அவங்க என்ன துரோகம் செய்தார்கள்? அவர்கள் யார்? இந்த 113 பேருக்கும் புரோக்கர் வேலை பார்த்தார்கள். ஒரு ஆபரேஷனை ஒரு பவர்ஃபுல் செக்டோரியல் இப்போ இப்படிதான் நடத்துவாங்க. பிஜேபி நடத்துறத இப்போ தாவேகா நடத்தி இருக்கு. ஏற்கனவே திமுக நடத்தியது. பலம் இருப்பவன் தான் எப்போதும் பலசாலி. அதுதான் இப்பொழுது நடக்கிறது. இப்ப எல்லாரும் இவனெல்லாம் போய் அண்ணா திமுகலையும் திமுக காரங்களும் போய் சேர்ந்து அவன் என்னத்தை கொடுப்பான்? இவங்க அவ்வளவு பேரும் மோசமானவர்கள், நாசகார சக்திகள், ஊழல்வாதிகள், பெருச்சாலிகள் என்பதை அவங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல வச்சா மட்டும்தான் தப்புவான தவிர இவ்வளவு ஊழல் பெருச்சாலிகளுக்கும் வாரியத்தையும் இவ்வளவு ஊழல் பெருச்சாலிகளுக்கும் கேபினட்டையும் கொடுத்தா தாவேகா மீண்டும் ஒரு திமுகவாக, மீண்டும் ஒரு அதிமுகவாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இது அந்த விஜய்க்கு அவர்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் தானே தலைவர். அவருக்கு தெரியாமல் எல்லாம் இல்லை. அதிகம் பேசுறது இல்லையே அவர். அதனால அவருக்கு விஷயம் தெரியும் என்று தான் நான் நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவசர பொதுக்குழுவை கூட்டி உட்கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்களை நடத்துவதற்கு இந்த துரோகிகளை அடையாளம் காண்பதையும் துரோக செயல் செய்தவர்களை நீக்கிவிட்டு ஒரு புதிய முகங்களை நியமிப்பதற்கு அறிவாலயம் திட்டமிட்டிருக்கிறதாகவும் செய்தி வந்திருக்குங்க. தாவேகாவுடைய இளைஞர் ஈர்ப்பு யூகத்தை முறிடுவதற்கு திமுக தற்போது ஒரு பரப்பல புதிய அஸ்திரத்தை எடுத்திருக்கிறதா. என்ன அஸ்திரத்தை எடுத்திருக்கிறாங்க? இப்ப எல்லோருமே ஜென்சி. இதுதான் இளைஞர்கள் 42%, 41% அவர்கள் வாக்களித்ததை முழுமையாக தங்கள் பக்கம் திருப்புவதற்குத்தான் இந்த ஆபரேஷன் ஜென்சி. இதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் தாத்தா கால நான் சொன்னல அந்த செய்தியில, இனி அவர் வலைத்தளங்கள், ட்விட்டர், வாட்ஸ்அப் எப்படி அப்ரோச் பண்ணணும், திமுகவில் அமைப்பு ரீதியாக இருக்கும் மாவட்டங்களை அதிகரித்து 50 வயதுக்கு குறைவானவர்களை பொறுப்புக்கு கொண்டு வர முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாம். அப்படியெல்லாம் கிடையாது. 50, 60ங்கிறது இல்லை, நேர்மையானவர்களாக கொண்டு வரணும், அவ்வளவுதான். 50 வயதுக்கு குறைவானவர்களை பொறுப்புக்கு கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு புறம் சீனியர்கள் பலரையும் பொறுப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கவும் திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக மாவட்டங்கள் அதிக அளவிலே பிரிக்க திமுக தீவிரமாக களமாடி கொண்டு வருவது செய்தியும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த ஆப்ரேஷன்ல எடப்பாடி அநேகமாக காலி. எடப்பாடி கம்ப்ளீட்டா கிளீன் பவுல்டு. இனி அதில் எடப்பாடி மட்டும்தான் இருப்பார். பக்கத்தில் முனுசாமி உட்கார்ந்துட்டு இருப்பார், வேற யாரும் இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்றால் அவர்களுக்கு 1 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். திமுகவுக்கும் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஓவர் கம்பெனி 1,72,00,000 வாக்காளர்களை தாவேகா பெற்றிருக்கிறது. ஒன்றுமில்லாமல் எல்லாம் போகவில்லை. ஒன்றுமில்லாமல் போனது பாரதிய ஜனதா. இன்னும் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சீமான். இவர்கள்தான் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட கட்சிகள் ஒன்றும் இல்லாமல் போகவில்லை. அவர்களின் வாக்கு வங்கிகள் அப்படியே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் கூட அதிமுக ஒரு சிறந்த ஆபரேஷனை மேட் பண்ணணும். இளைஞர்களை கொண்டு வரணும். முதியோர்களை எல்லாம் நீக்கிவிட்டு இளைஞர்களை முதியோர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பதவியிலே அவர்கள் அழுத்துவானால் ஒரு பெரிய வெற்றி அதிமுகவுக்கு இருக்கலாமா என்பது காலம் பதில் சொல்லும். இப்ப திமுக செய்தியில ஆடி போயிருக்கிற திமுக
1000 ஒன்றிய செயலாளர்களில் 112 பேர், கிட்டத்தட்ட 10 விழுக்காடுக்கு மேல் போனது. இப்போ புதிய ஆபரேஷன் குருக்குல சபரீசனும் மாப்பிள்ளையும் மச்சானும் உட்கார்ந்து பேசி சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய அடிமட்ட துரோகிகளை அடையாளம் காணும் பணி நடந்து வருவதாகவும் நாளிதழ்களில் செய்தி பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.